இன்னைக்கு தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன கிங்டம் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஸ்டோரி 1991 நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. கான்ஸ்டபிளாக உள்ள விஜய் தேவர்கொண்டாவை ஒரு ஸ்பையாக மாற்றி ஒரு மிஷனுக்காக ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவாங்க. அங்கே ஒரு குரூப்போட ஹெட்டாக 16 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனால் அவரோட அண்ணன் இருப்பார். விஜய் தேவர்கொண்டாவை எதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புனாங்க, போன வேலையை அவர் கரெக்டாக செஞ்சாரா, அண்ணனோட அவர் சேர்ந்தாரா, இதுதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷான ஃபீலை தான் கொடுத்தது. இந்த படத்தோட இன்ட்ரோல் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கலக்கிட்டாரு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று வரும், அந்த சாங் இந்த படத்தோட ஹைலைட்டாக சொல்லலாம். விஜய் தேவர்கொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா, தெலுங்குக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் தமிழில் இந்த படத்தை நான் பார்க்குறப்ப எனக்கு 1001 ரெட்ரோ தோரணை மாதிரியான படங்களை ஞாபகப்படுத்துச்சு. ஸ்டோரியாக இந்த மூவி போகிறப்பே இந்த இடம் இந்த படத்தில் வருமே, அந்த இடம் அந்த படத்தில் வருமேங்கிற ஒரு ஃபீலை எனக்கு கொடுத்தது. குறிப்பாக அரச மக்களை வந்து காப்பாற்றுவாங்கிற மாதிரி ஒரு மெயினான லைன் இந்த படத்தில் வரும். அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே 1001 எனக்கு ஹெவியாக ஞாபகப்படுத்துச்சு. ஹீரோயின் பாக்யஸ்ரீயோட போர்ஷனை மொத்தமாக எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க போல. மூவியில் அவங்களோட போர்ஷனை நிறைய இடங்களில் காணும். செக்ஷுவல் கண்டென்ட்லாம் பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஓவராலாக ஒரு ஓகேஷான ஆக்ஷன் மூவி தான் இந்த கிங்டம். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. தெலுங்கு வருஷனும் சப்டைல்ஸோட ரன் ஆகுது. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.